ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. NLC-யின் 5 விழுக்காடு பங்கு குறித்து பேச்சு நடத்த தமிழக அரசின் சார்பில் குழு. முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. நெய்வேலி நிலக்கரி நிறுவன தொழிலாளர்களுடன் NLC நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. உணவு பாதுகாப்பு சட்டம் ஆகஸ்ட் 20 அறிமுகம். சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. உத்தரகாண்டில் உள்ள அல்கந்தா ஆறு உடையும் ஆபத்து. பத்ரிநாத் நகர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. மும்பையில் காலமான இந்தி நடிகர் பிரான் உடல் எரியூட்டல். திரைப்படத்துறையினர் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. துபாயில் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை கடத்தி வந்த 2 பேர் சென்னை வானூர்தி நிலையத்தில் கைது. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் சீரான குடிநீர் விநியோகம் கோரி பேரூராட்சி அலுவலகம் முற்றுகை. கிராம மக்கள் போராட்டம். திருப்பூரில் முறையான ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த நைஜீரியா நாட்டு இளைஞர்கள் 9 பேர் கைது. பெரியகுளத்தை அடுத்த ஜெயமங்கலத்தில் காவல் நிலையம் அருகே தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழப்பு. சீனா மற்றும் தைவான் நாடுகளில் பெய்து வரும் கனமழைக்கு 200க்கும் மேற்பட்டோர் பலி. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.